12 ஆழ்வார்கள்ல முதன்மையானவர் யாருன்னு கேட்டா அது பொய்கை ஆழ்வார்தான். அவரோட தோற்றமே ஒரு அற்புதம், ஒரு தெய்வீக கதை. அந்த கதையத்தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். நம்ம பக்தி இலக்கியங்கள்ல ஆழ்வார்கள் அப்படிங்கிற வார்த்தைய அடிக்கடி கேட்டிருப்போம் இல்லையா? ஆனா யாருங்க இந்த 12 மகான்கள்? அவங்களோட முக்கியத்துவம் என்ன? அவங்கள ஏன் நாம வெறும் கவிஞர்கள்னு சொல்லாம ஆழ்ந்தவர்கள்னு சொல்றோம்? இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. பாருங்க, அவங்க வெறும் பாட்டு எழுதினவங்க மட்டும் இல்ல, அந்த பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆன்மீக அனுபவமே ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? சரி, இப்போ நம்ம கதையோட மையப்புள்ளிக்கு வருவோம். இந்த 12 பேர்ல முதன்மையானவர், அந்த முதல் ஆழ்வார் இந்த உலகத்துக்கு எப்படி வந்தார் தெரியுமா? அம்மா இல்ல, அப்பா இல்ல, ஒரு குளத்துல பூத்த தாமரை மலர்ல இருந்து தோன்றியிருக்கார். அந்த அதிசய பிறப்பை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல இந்த கதையை முழுசா புரிஞ்சுக்க அந்த பெயரோட அர்த்தத்தை நாம தெரிஞ்சுக்கணும். ஆழ்வார்னா என்ன? ஆழ்வார்ங்கிற வார்த்தை ஆழ் அப்படிங்கிற நம்ம தமிழ் வேர்ச்சொல்லிலிருந்து தான் வந்திருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா மூழ்குதல். அதாவது வேற எந்த சிந்தனையும் இல்லாம முழுமையா இறை உணர்விலேயே மூழ்கி போனவங்க தான் ஆழ்வார்கள். அதனால ஆழ்வாருங்கிறது ஒரு பட்டம் கிடையாது, அது ஒரு நிலை. பகவான் மேல இருக்கிற பக்தியில தன்னை முழுசா அர்ப்பணிச்சு அவருடைய கரைஞ்சு போற ஒரு உயர்ந்த நிலை அது. சரி, அப்போ பொய்கைனா என்ன? பொய்கைனா ஒரு சின்ன குளம். இவர் அவதாரம் செஞ்ச இடம் காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கிற திருவெக்காங்கிற திவ்ய தேசம். அங்க இருந்த ஒரு புனிதமான பொய்கையில தான் அவர் தோன்றினார். அதனால தான் அவருக்கு பொய்கை ஆழ்வார்னே பேர் வந்துருச்சு. சரி, இப்போ வாங்க கதையோட ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான, மனதை உருக வைக்கிற ஒரு கட்டத்துக்குள்ள போகலாம். பொய்கை ஆழ்வாரோட அந்த தெய்வீக தோற்றத்தை பத்தி பார்ப்போம். இந்த கதை எங்க தொடங்குதுன்னா, காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற திருவேகா, அந்த புண்ணிய ஸ்தலத்துல ஒரு அழகான குளம் இருந்துச்சு. அந்த குளத்தோட நடுவுல சூரியனே வெக்கப்படுற அளவுக்கு ஒளி வீசுற ஒரு பொன்னான தாமரைப்பூ, அதாவது பொற்றாமரை மெதுவா மலருது. அந்த மலர்ந்த பொற்றாமரைக்குள்ளே என்ன ஆச்சரியம்! தெய்வீக ஒளி வீசுகிற ஒரு குழந்தை. பாக்குற எல்லாரையும் அப்படியே வியப்புல ஆழ்த்துற மாதிரி ஒரு காட்சி அது. இது சாதாரண குழந்தை இல்லைங்க. உலகத்துல பக்தி மார்க்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்தப்போ அதை மறுபடியும் தழைக்க வைக்கிறதுக்காக சாட்சாத் பகவானோட அருளாலே தோன்றிய ஒரு தெய்வீக அவதாரம் தான் இந்த குழந்தை. அவரோட இந்த தோற்றத்துக்கு பின்னாடி ஒரு ஆழமான தத்துவமும் இருக்கு. அது என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். நம்ம வைணவ மரபுல என்ன சொல்றாங்கன்னா, பொய்கை ஆழ்வார மகாவிஷ்ணுவோட திருக்கையில இருக்கிற பாஞ்சஜன்யம்னு ஒரு சங்கு இருக்கு இல்லையா, அதோட அம்சமா தான் பாக்குறாங்க. இந்த ஒப்பீடு எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. பாஞ்சஜன்ய சங்கோட ஒலி நம்மள அறியாமைங்கிற தூக்கத்திலிருந்து எழுப்பும் இல்லையா? அதே மாதிரி பொய்கை ஆழ்வாரோட பாசுரங்கள் நமக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற பக்தியை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு தெய்வீக ஓசை. சரி, அப்போ பொய்கை ஆழ்வாரோட வாழ்க்கை மற்றும் போதனைகளோட சாராம்சம் என்ன? அதை சுருக்கமா பார்க்கலாம். அவரோட வாழ்க்கைய ஒரே வரியில சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். இந்த உலகமே ஒரு விளக்கு, ஆனா அது பகவானுக்கு சேவை செய்யறதுக்காக மட்டும்தான் எரியுது. அவர் உலகத்தை பார்த்தார், ஆனா அது பகவானுக்கு சேவை செய்யற ஒரு கருவியா மட்டும்தான் பார்த்தார். பொய்கை ஆழ்வாரோட கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இறைவனோட அருள் எந்த ரூபத்திலும் எப்படி வேணாலும் வெளிப்படலாம். இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு அழகான விஷயம். பொய்கை ஆழ்வாரோட கதைய போலவே நம்ம சனாதன தர்மத்துல இருக்கிற இன்னும் பல ஞான பொக்கிஷங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. முதல்ல இதுவரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நாங்க தான் ஞானகோஷ். சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை ரொம்ப எளிமையா தெளிவா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு பன்மொழி சேனல் இது. எங்களோட இந்த ஆன்மீக பகிர்வுகள் ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, தமிழ், குஜராத்தி, பெங்காலின்னு பல மொழிகள்ல கிடைக்குது. சீக்கிரமே இன்னும் நிறைய முக்கிய மொழிகள்லயும் வரப்போகுது. எங்க சேனல்ல நீங்க ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சஹஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகாராஷ்டிரா மற்றும் வங்காளத்து மகான்களோட கதைகள், ஆதிசங்கரோட கதைன்னு இப்படி பல தெய்வீகமான விஷயங்களை பத்தி தினமும் வீடியோக்களை பார்க்கலாம். அதுவும் பல மொழிகள்ல. எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட தினசரி வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். இந்த தெய்வீக ஞானத்தை லைக் பண்ணி உங்க நண்பர்கள், குடும்பத்தினர் எல்லார்கிட்டயும் பகிர்ந்துக்கோங்க. வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து சனாதன தர்மத்தோட ஒளியை பிரகாசமா எரிய வைப்போம்.